வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. சோ இன்னைக்கு நம்ம ஜிகே ஃபட்டாஃபட் சீரிஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய இயற்பியல் ஆய்வகம் அமைந்துள்ள இடம் இதுதான் நம்மளுடைய முதல் கேள்வி. சோ எல்லாருக்குமே தெரியும், புதுதில்லியில தான் கிட்டத்தட்ட 1947 நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் போதே ஆரம்பிச்சிட்டாங்க. லண்டன்லயும் இருக்க இயற்பியல் ஆய்வகம். அடுத்தது, நீளத்தை அளவிட தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் அளவுகோல் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? நம்ம லென்த்தை வந்து எதுலமா சொல்லுவோம்? மீட்டர். அதாவது நீளத்தை அளப்பதற்கு வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய அலகு என்னது? மீட்டர். அந்த அளவு, அந்த இது இருக்குல்ல, அந்த டேப், அது வந்து யாரால கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா வில்லியம் பெட்வெல். அடுத்து மூன்றாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, முக்கியமான கேள்வி, ராக்கெட் ஏவுதலில் பயன்படுத்தக்கூடிய விதி எதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ராக்கெட்ல ஃபர்ஸ்ட் நியூட்டனுடைய மூன்றாம் விதி பயன்படும். ஏன்னா நியூட்டனுடைய மூன்றாவது விதி எதை சொல்லுது? நீ ஃபார் எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதாவது ஒவ்வொரு இதுக்குமே சரியான எதிர்வினை ஒன்று ஒவ்வொரு வினைக்கும். அதை வந்து ப்ரூஃப் பண்ணிருக்காங்க ராக்கெட் ஏவுதல்ல. அடுத்தது, நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி, கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். சோ இங்கிலீஷ்லயும் சொல்லிடுறேன், அது ரெண்டுமே பயன்படுது. அப்ப ஏபி இந்த இரண்டு விதிகளுமே ராக்கெட் ஏவுதல்ல பயன்படுது. சோ ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா சி தான். அடுத்து நான்காவது கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு பொருளை நீங்க செங்குத்தாக மேல் நோக்கி எறிந்தால் பொருளின் திசை வேகம் படிப்படியாக குறைந்து பெரும உயரத்தை அடைந்த நிலையில் டேஷ் மதிப்பு குறைகிறது. அப்ப நான் இங்க இருந்து ஒரு கல்லு தூக்கி எரியறேன்னு வச்சுக்கோங்க, கல் அப்படியே மேலேயே போயிட்டு இருக்காது வானத்தை நோக்கி. ஒரு இடத்துக்கு போனோடனே கல்லு திருப்பி கீழே வந்துரும். ஏன்னா அதனுடைய திசை வேகமானது மாறாது. அப்ப கல்லு அதனுடைய பாத்தை வந்து என்ன பண்ணிக்காது? சேஞ்ச் பண்ணிக்காது. ஏன் அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய கிராவிட்டி, புவியீர்ப்பு விசை இருக்குல்ல, அந்த புவியீர்ப்பு விசை அந்த கல்ல புடிச்சு இழுக்கும், நீ மேல போகாதா வான்னு சொல்லிட்டு. அப்ப அதனுடைய திசை வேகம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா 0. சரிங்களா? திசை வேகம் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இதே முடுக்கம், ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதே பொருளை நீ மேல தூக்கி எரியும் போது முடுக்கம் என்ன ஆகும்னா புவியீர்ப்பு விசைக்கு சமமா இருக்கும். அதாவது 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரா தான் இருக்கும். அப்ப புவியீர்ப்பு விசையில எந்த மாற்றமும் இருக்காது, திசை வேகத்துல தான் மாற்றம் இருக்கும். அதாவது திசை வேகம் தான் ஒரு பெரும உயரத்தை அடையும் போது 0 ஆயிடுமே தவிர முடுக்கம் எக்காரணத்துக்கு ஒண்ணு 0 ஆகாது. முடுக்கம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ல இருக்கும். சோ அதனால முடுக்கத்துல சேஞ்சஸ் இருக்காது, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஐந்தாவது கேள்வி, வளிமண்டல அழுத்தத்தை அளவிட உதவும் கருவி எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பாதரசமானின்னு சொல்றது அதுதான் கரெக்ட். ஆனா பேரோமீட்டர்ன்ற ஒரு வார்த்தை இருக்கும், அதுக்காக தான் அதை எழுதிடுறேன். சோ பேரோமீட்டர் வளிமண்டல அழுத்தத்தை இது பண்ணும். அப்ப நாங்க இன்னொரு மீட்டர் படிச்சுமே சார், மேனோமீட்டர். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரவம் மற்றும் வாயுல உள்ள அழுத்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துறது தான் எதுன்னு பாத்தீங்கன்னா மேனோமீட்டர். ஹைட்ரோமீட்டர்ன்றது டென்சிட்டி, தட் மீன்ஸ் அடர்த்தியை கண்டுபிடிக்கிறது. திரவத்துல உள்ள அடர்த்தி, ஓகேங்களா? திரவத்துல உள்ள அடர்த்தியை கண்டுபிடிக்கிறது. ஹைக்ரோமீட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரப்பதத்தை கண்டுபிடிக்கிறது. அப்ப அனிமோமீட்டர் எதுக்கு பயன்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா காற்றினுடைய வேகம் மற்றும் திசை வேகம். இப்ப உங்களுக்கான ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் கேட்க போறது இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மீட்டர் எதுக்கு அறிவியல் பயன்பாடுல பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பல பேர் பல விஷயத்தை ஷேர் பண்றது மூலம் நிறைய பேர் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். சோ இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துல. நன்றி, வணக்கம்.